இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பதென் பேரு, எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 19, 2024 நம்ம பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியமான நாள். ஒரு தமிழனின் மனசாட்சியா நான் ஒவ்வொரு தமிழனுக்கும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2020, 21 கோவிட் கோர தாண்டவம் ஆடிய வருடங்கள். கோவிட் போது பல ஆயிரம் பேர் உலகம் முழுக்க மரிச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லாரும் இந்தியா எப்படி அதை கையாள போறதுன்னு பயந்தாங்க. ஏன்னா 144 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய தேசம் இதை எப்படி கையாளும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கையாண்டோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த கோவிட் காலத்துல எந்த நாடு தடுப்பூசி கண்டுபிடிக்க போறது அப்படின்னு எல்லா நாடுகளும் ஆவலோடு இருந்தாங்க. முதல்ல ஃபைசர், மாடர்னா என்ற 2 அமெரிக்க நிறுவனங்கள் தடுப்பூசியை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த தடுப்பூசியோட தயாரிப்பு விலை $116 ஃபைசருக்கும் $120 மாடர்னாவுக்கும் வச்சாங்க. அமெரிக்கா கவர்மெண்ட் அதை $21 வாங்கினாங்க அவங்க கிட்ட இருந்து. இந்த 2 தடுப்பூசியும் -4 டிகிரி செல்சியஸ்ல பராமரிக்கணும், இல்லைன்னா பாழா போயிடும். 144 கோடி மக்கள் தொகைக்கு இந்த மாதிரி ஊசியை எப்படி இந்த ஊர்ல இருந்து கொண்டு வர முடியும்? அதுக்கு குளிர்சாதன பெட்டியும் தேவைப்படும். அவ்வளவு குளிர்சாதன பெட்டியோட கொண்டு வரும்போது ஒரு வேக்சின் இப்போ சாதாரணமா பார்க்கும்போதே $120 ஆகுது. அப்படி பார்த்தா இந்திய மதிப்புப்படி 20,000 ரூபாய் ஆகுது. 2 டோஸ் அப்படின்னா 40,000 ரூபாய். அப்படியே இந்த குளிர்சாதன பொட்டி எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு ஆளுக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும் வேக்சின் கொடுக்கறதுக்கு. இந்த பராமரிப்பு செலவு இல்லாம வெறும் தடுப்பூசி மாத்திரம் வந்தாலே நமக்கு வாங்க 57 லட்சம் கோடி, இன்னொரு தடவை சொல்றேன், 57 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு செலவாயிருக்கும். நம்ம ஊர்ல நம்ம கோவிஷீல்டு, கோவேக்சின் அப்படின்னு 2 வேக்சின் தயாரிச்சோம். ஒரு வேக்சினோட விலையும் $225 மட்டுமே. $225 எங்க இருக்கு, 20,000 ரூபாய் எங்க இருக்கு? நம்ம 2 ஊசி போடுறோம் ஒவ்வொருத்தருக்கும். 2 ஊசி போட்டு கணக்கு பண்ணாலும் நம்ம மொத்தம் இருக்க மக்கள் தொகைக்கு 32,000 கோடி ரூபாய் தான் செலவாச்சு. ஆனா நம்ம அந்த ஊசி வாங்கியிருந்தோம்னா 57 லட்சம் கோடி ரூபாய்கள் செலவாயிருக்கலாம். இப்போ அமெரிக்காலேருந்து தடுப்பூசி வாங்காம நம்ம ஊர் தடுப்பூசியை வாங்கினதுனால நம்மளுடைய பொருளாதாரம் பெருமளவு தப்பிச்சது. அதே நேரத்தில் நம்மளால பல ஆயிரம் உயிர்களையும் காப்பாற்ற முடிஞ்சது. நமக்கு நாம போட்ட ஊசி இல்லாம நாம பல நாடுகளுக்கும் இந்த ஊசியை கொடுத்தோம். ஏன்னா எந்த ஒரு முன்னேற நாடுகளாலும் இவ்வளவு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. எல்லா நாடுகளும் எல்லாம் திவாலாயிருக்கும். இந்த திட்டத்துக்கு பேரு வேக்சின் மைத்ரின்னு பேர். இந்த கோவிட் காலத்துல நம்ம பிரதம மந்திரி ஒரு பக்கம் கோவிட்னால நடந்த உயிரிழப்புகளை குறைக்கிறதுக்கு பாடுபட்டார், இன்னொரு பக்கம் நம்ம பொருளாதாரம் விழாம இருக்கிறதுக்கு பாடுபட்டார். பல யூரோப்பிய நாடுகளுக்கு அவங்க பொருளாதாரம் பாதாளத்துல விழுந்துடுது. ஆனா நம்ம பாரத தேசத்துல அதை நடக்காம காப்பாத்தினது நம்ம பிரதமர். அது மாத்திரம் இல்ல, இத்தனை இதுலயும் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு நம்ம பொருளாதாரத்தை 5வது இடத்துக்கு கொண்டு போனார். சாதாரணமா நம்ம குடும்பத்துல 4 பிரச்சனைகள் சேர்ந்து வந்தாலே நம்மளால சமாளிக்க முடியாது. ஆனா நம்ம பிரதமர் பிரச்சனைகளையும் சமாளிச்சது மட்டும் இல்லாம பல ஊர்களுக்கும் இந்த தடுப்பூசியை கொடுத்ததுனால அவங்க பிரச்சனைகளையும் சமாளிச்சதுனால தான் அவரை எல்லாரும் விஸ்வகுருன்னு கொண்டாடுறாங்க.
100 பேரை கொல்பவனை வீரன் என்பர். ஒற்றை உயிரை காத்தாலும் அவனை கடவுள் என்பர். எப்படி ஒரு குடும்ப தலைவன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்ற பல நல்ல காரியங்களுக்கு நம்ம பிரதிபலனா அவருக்கு நம்ம அன்பையும் நன்றியையும் கொடுக்கிறோமோ, அதே மாதிரி நாடு நல்லா இருக்கணும்ன்ற கஷ்டப்பட்ட நம்ம பிரதமருக்கு நம்மளுடைய அன்பையும் நன்றியையும் காட்ட வேண்டிய நாள் ஏப்ரல் 19ஆம் தேதி. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழனின் நன்றி கடனை காட்ட வேண்டிய நாள். நாம் அனைவரும் பாஜக தலைமையிலான NDA கூட்டணிக்கு வாக்களிப்போம். தாமரை, மாம்பழம், குக்கர், சைக்கிள், பலாப்பழம் சின்னத்தில் நம் வாக்குகளை செலுத்தி நம் நன்றியை தெரிவிப்போம். பாஜகக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியான NDAக்கும் நாம் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நாளைய தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து செலுத்தும் வாக்காகும். உங்கள் மனசாட்சி சொன்னது சரியானால் எல்லோரும் ஏப்ரல் 19ஆம் தேதி சென்று வாக்களிப்போம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம்.